ஜிஜிபிங் கூட புட்டினும் விசிட் பண்ணியிருக்காரு சார். அவருமே ரொம்ப நல்லாவே போயிருக்கு. ஏன்னா ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க முக்கியமாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி தொடரும், 30 இயர்ஸை தாண்டி திருப்பியும் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஜிபிங்கிட்ட புட்டின் என்ன மாதிரியான உதவிகளை எதிர்பார்ப்பார்? ஏன்னா உக்ரைன்லேயும் வார் போயிட்டுருக்கு, அது இல்லாமல் ஈரான்லேயும் அவங்க 2 பேரும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இல்லை, அதாவது இந்த அமெரிக்க எதிர்ப்பு என்பது இவர்களை எல்லாரையும் ஒரு புள்ளியில் சேர்த்துருக்கு. இவர்கள் பெரிய நண்பர்கள்லாம், நட்புறவு ஒப்பந்தம் அவர்களுக்கு இருந்தாலும் கூட அவர்கள் பெரிய நண்பர்கள்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் அவர்களை பார்த்து அஞ்சுபவர்கள், அவர்கள் இவர்களை பார்த்து அஞ்சுபவர்கள். சேர்மன் மாவோ, தலைவர் மாவோ வந்த பிறகு அவர் வந்து ஸ்டாலினிடமிருந்து வேறுபட்டு ஒரு புதிய சீன கம்யூனிச தத்துவத்தை அவர் கொண்டு வந்தார். அதனால தான் நம்ம இந்தியாவில் கூட கம்யூனிஸ்டுகள் வந்து உங்களுக்கு 60களில் 2ஆக பிரிந்து விட்டார்கள். மாஸ்கோவை நோக்கிய சில கம்யூனிஸ்டுகள், சீனாவை நோக்கிய சில கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. வலதுசாரிகள் மாஸ்கோவை பார்ப்பவர்கள். அதனால் இது புட்டினுடைய வருகை வந்து முதல்ல அவங்க 2 பேருக்கும் 4000 கிலோமீட்டர் ஒரு பொதுவான ஒரு எல்லை இருக்குது. பக்கத்து நாடு, அண்டை நாடு. 10,000 கிலோமீட்டர்லாம் தாண்டி 14,000 கிலோமீட்டர்லாம் தாண்டி வர வேண்டியதில்லை. இது 25வது முறை அவர் வருவது. அதுக்கப்புறம் அவர்கள் 2 பேரும் தலைவர்களாக ஆன பிறகு கிட்டத்தட்ட 40 முறை சந்திச்சிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அவர்களுக்குள்ள வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈரானில் அவர்களுக்கு ஒரு பொது நோக்கு இருக்குது. இவர்கள் வந்து நுண்ணறிவு தகவல்களை தராங்க. இந்த செயற்கைக்கோள் படங்கள், எங்கெல்லாம் அமெரிக்க தடங்கள் இருக்குது, அமெரிக்க சொத்துக்கள் இருக்குது, வீரர்கள் இருக்காங்க, இதையெல்லாம் சீனர்கள் ரஷ்யர்கள் தருகிறார்கள். சீனர்கள் வந்து இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, அதாவது உங்களுக்கு ரெடார் கண்டுபிடிக்க முடியாத விமானங்கள், அந்த விமானங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ரெடார் சிஸ்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை அவர்களுக்கு தருகிறார்கள் என்று செய்தி இருக்கு. இது 2த்தையுமே ட்ரம்ப்பே சொல்றார். அவர் என்ன சொல்றார், இதை நாங்கள் கூட யுக்ரைனுக்கெல்லாம் பண்றோம் ரஷ்யாவுக்கு எதிராக. அப்படி இருக்கும்பொழுது ரஷ்யர்கள் இப்படி பண்றது வந்துட்டு எங்களுக்கு புரியுது என்று சொல்லுகிறார். அதே மாதிரி சீனர்களும் அவர்கள் அப்படி பண்ணுவாங்கன்றதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றார். ஏப்ரல் மத்தியில் அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், என்னை வந்து ஒரு குண்டு கட்டா அவர் என்னை அணைக்க போறார், அரவணைச்சிக்க போறார், கட்டி தழுவிக்க போறார் அப்படின்னார். அப்படியெல்லாம் நடக்கலை. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. சீனர்களும் இவர்களும் இவங்க கூட்டறிக்கை, நீங்கள் சொன்ன கூட்டறிக்கையில் அவங்க சொன்ன ஒரு 2 முக்கியமான தகவல் என்னன்னா, உலக ஒழுங்குக்கு ஒரு பெரிய அபாயம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒழுங்கை மீண்டும் நாம் கட்டமைக்க வேண்டும். என்ன மாதிரியான அபாயம் சார்? அவங்க ஒரு புள்ளி வச்சு அந்த இடத்துல பேசுறாங்க, அபாயம்ட்டாங்க. ஆனா என்ன மாதிரியான அபாயம் நீங்க விளக்குனீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் புரிதலா இருக்கும். இல்ல, அதாவது 2 விஷயம் சொல்றாங்க. யூனிலேட்ரலிசம், அதாவது ஒற்றை நபருடைய ஆட்சி, அதாவது ஒரு கட்சியினுடைய ஆட்சி. அது யாரு? ட்ரம்ப். அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணுது, யூனிலேட்ரலிசம் வந்து பல்துருவ மல்டிலேட்ரலிசத்தை சிதைக்குது. அதை நாம் திருப்பி மீண்டும் கட்டமைக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டு தர்பார்ன்றாங்க, ஜங்கிள் லா, அதுதான் வந்து அது வந்துடும். அதனால நாம் அதுக்கு எதிராக போராடணுன்றாங்க. அப்புறம் ஹெஜிமோனின்னு சொல்றாங்க. ஹெஜிமோன்னா எதேச்சிகாரம், ஆதிக்கம். அப்போ ஒரு கட்சியினுடைய, ஒரு நாட்டினுடைய, ஒரு தனிநபருடைய ஆதிக்கம் என்பது அவர் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்யறது இவர்கள் 2 பேரையுமே இவர்களுக்கு ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. இல்லை, வேடிக்கை என்னன்னா, இவங்க 2 பேர் மேலேயும் அதிபர் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய மயக்கம் உண்டு. ஏன் அப்படி சொல்றீங்க சார்? ஏன்னா நீங்க சொல்றதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதாவது இவர்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை பாருங்க, சீனாவில் வந்து ஷி ஜின்பிங்குக்கு இருக்கக்கூடிய வலிமை, அவருக்கு எதிர்ப்பே கிடையாது. அவருக்கு காங்கிரஸ்லாம் அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பிடிக்காத ஜெனரலாக இருந்தால் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவார். அதே மாதிரி தான் அதிபர் புட்டின். ஏன்னா அவர் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டார், அவருடைய விமர்சகர்கள் சொல்றது அவர் மேலேயே அனுப்பிச்சிருவாரு அப்படின்றாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில ட்ரம்ப் இல்லை. அவர் என்ன பண்ணாலும் அவரை எதிர்த்து குரல் எழுப்புவதற்கு அவ்வளவு பேர் இருக்காங்க அமெரிக்கா. ஆமா, அதனால இவர்களை பார்த்து அவருக்கு வந்து ஒரு இனம் புரியாத மயக்கம் உண்டு. இவர்களுக்கு இருக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு உண்டு. கிரட்ஜிங் ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷன் ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் பல்லை கடித்து கொண்டு இவர்கள் மாதிரி நம்ம இல்லையேன்னு நினைக்கிறவர் தான். அதனால அவருடைய உடல் மொழியிலிருந்து எல்லாமே புட்டினோடு அவர் சந்திக்கும் பொழுதும் சரி, ஷி ஜின்பிங்கை சந்திக்கும் பொழுதும் சரி, அவர் நடந்து கொள்ளும் விதத்தை பாருங்கள். ஒரு பூனைக்குட்டி இருக்க மாதிரி தான் இருக்கார். மற்ற நேரங்களில் அவர் தான் வந்து ஒரு பாஸ் அப்படின்னு நீங்கள் மற்ற தலைவர்கள் பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு அங்கிள், ஒரு பெரிய ஒரு சித்தப்பா, ஒரு பெரியப்பா,
அல்லது ஒரு மாமா அவர் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறதும் இவங்களோடு இருக்கும் பொழுது இவர்கள், அதுவும் அவங்க நாட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் பேச்சை கேட்டு அவர்களுக்கு தனிவா இதமா பதமா நடந்துக்கிறத நீங்க பார்க்கலாம்.